இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று தினம் நாம் பார்க்க போவது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 30, அதாவது வாமன அவதாரம் மற்றும் தசகம் 31 பலியினுடைய செருக்கை அளித்தல். முதலிலே தசகம் 30 வாமன அவதாரத்தை பார்ப்போம். இந்த நாள் போரில் உயிரை இழந்த போதிலும் சுக்கராச்சாரியன் சஞ்சீவினி மந்திர பலத்தால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு விஸ்வஜித் யாகத்தை செய்து தன் சக்தியை மேலும் வளர்த்து கொண்ட மாபெரும் வீரனான பலி தங்கள் சக்கரதாயத்திற்கு அஞ்சாத மூவுலகையும் தன் வசமாக்கி கொண்டார். அவனுக்கு அஞ்சிய தேவர்கள் ஓடி ஒளிந்தனர். அதிதேவியின் மக்களான இந்திரன் முதலிய தேவர்களின் துன்பத்தைக் கண்டு பெரிதும் வருந்தி தன் கணவனான காசிப முனிவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். அவரால் உபதேசிக்கப்பட்ட பயோ விரதம் என்ற பெயர் பெற்ற உன் வழிபாட்டினை உன்னிடத்தில் பக்தி நிறைந்தவளாய் 12 நாட்கள் செய்தார். அந்த விரதத்தின் முடிவில் உன்னிடம் மனமொன்றிய அதிதிக்கு முன்னே நீ நீல நிறுத்தலும் 4 கைகளையும் கொண்ட திருமேனியோடு தோன்றினாய். அப்பொழுது உன்னை வணங்கி அவரிடம், நானே உனக்கு மகனாக பிறக்கிறேன், என்னை நீ தரிசித்து பிறர் அறியாதபடி ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கூறி மறைந்துவிட்டாய். பிறகு காசிபுரின் தவத்தினால் வளர்ந்த வீரியத்தில் எழுந்தருளி நீ அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தாய். அப்பொழுது பிரம்மதேவர் உன்னை துதித்தார். அந்த அதிதியும் நாராயணனுக்கு உரிய அடையாளங்கள் சங்கு முதலியவற்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த உருவத்தோடு கூடி உன்னை துவாசியும் திருவோணம் கூடிய நாளிலே பெற்றெடுத்தார். தேவர்களின் கூட்டம் ஆனந்தம் மங்கள மரசனை முழங்கிக் கொண்டு அந்த தூய்மையான ஆசிரமத்தில் மலமாறி பொழிந்தது. தாயும் தந்தையும் கைகுவித்து கொண்டு வெல்க என்று துதித்தனர். அந்த நொடியிலே நீ மிக திறமை வாய்ந்த பிரம்மச்சாரியின் உருவத்தை எடுத்துக்கொண்டாய். ஈசனை அப்பொழுதே உன் தந்தையான காசிவ பிரஜாபதி உனக்கு உபநயனம் செய்து வைத்தார். மலஞ்சி, தண்டம், மான்தோல், அச்சரமாலை முதலியவற்றை அணிந்தினால் உன் திருமேனி மிக சிறப்பாக விளங்கியது. நீ அக்னியில் செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்த பின் அசுவமேத யாகம் நடந்து கொண்டிருந்த பலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு புறப்பட்டாய். தாங்கள் சிறு உடலில் நடந்து சென்ற போதில் பின்னாக எடுக்கப்படும் விஸ்வரூப மகிமைக்குரிய சுமையை முன்பே தெரிவித்தது போல் தங்கள் உடல் அசைவால் உலகமே அசையுமாறு நடந்தாய். எதிரிகளின் வெஞ்சின வெப்பத்தை தடுப்பது போல குடையும் அசுரர்களை தண்டத்திற்கு அடையாளமாக தண்டத்தையும் எடுத்துச் சென்றாய். நர்மதை நதியின் வடகரையில் இருந்த அஸ்வமேத சாலையை நீ அடைந்த பொழுது உன் திருமேனியின் பேரொளி சுக்கராச்சாரியர் முதல்வரின் கண்களை கூசும்படி செய்தது. அவர்கள், இவன் சூரியனா அக்னியா, யோகியான சனத்குமாரனா, யார் இவன் என்று ஐயமுற்றார்கள். அனைவருடைய மனதை கவர்ந்தவனுடைய பேரொளியினால் ஒளி குன்றியவர்களும் பிறகு வம்சத்தில் தோன்றியவர்களும் சுக்கராச்சாரியார் போன்றவரும் உன்னை விரைவாக எதிர்கொண்டு வரவேற்றார்கள். உன் திருமேனியை கண்டதும் நற்செயல்களை செய்த அசுரனான பலி சக்கரவர்த்தி பக்தி பெருக்கால் மெய்சிலிருக்க உடலுடன் உன்னை அணுகி திருவடிகளை அலம்பினான். புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு புண்ணியாத்மாவாக்கும் உன் பாத ஜலத்தை தலையிலே புரட்சித்து கொண்டான். அசுரனாக இருக்கும் இந்த பலி சிவபெருமானின் சிரசில் விளங்கி உன் திருவடி நீரை பெற்றான். அதற்கு காரணம் பிரகலாதன் குலத்தில் பிறந்தவன் தானே, வேள்விகளை செய்ததுதானோ, அந்தனிடத்தில் பக்தி கொண்டதுதானோ நான் அறியேன். இவ்விவே குருவாயூர் எழுதியுள்ளேன். அத்தகைய நீ என்னை காத்திருள வேண்டும். தசகம் 31 பலியின் செருக்கை அளித்தல். அசுரனான பலி உன் திருமேனியின் ஒளியைக் கண்ட அளவில் உண்டான பக்தி பெருக்கில் எல்லா வகையிலும் உன்னை வழிபடலானான். அவன் கைகளை குவித்து கொண்டு, அந்தனகுமாரா, நீ என்னிடம் விரும்பியது யாது? விளக்கமாக கூறு. உணவையோ வீட்டையோ நிலைத்தாயோ அல்லது எல்லாவற்றையுமே எதுவாக இருந்தாலும் கேள், நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னான். நீ பலியின் குறை ஒன்றும் இல்லாத சொல்லை கேட்டு அருள் நிறைந்தவனாக இருந்தாய். ஆயினும் அவனுடைய செருக்கினை அளிக்க விரும்பினாய். அதனால் அசுரனின் குலத்தை புகழ்ந்து கொண்டே 3 அடி அளவுள்ள மண்ணை வேண்டினாய். எல்லாவற்றையும் கொடு என்று ஒரு சிறுவன் கேட்டிருப்பின் யாருக்குத்தான் சிரிப்பாக இருக்காது. உடனே அந்த பலி, நீ மிகச் சிறியவன், நான் உலகங்களுக்கெல்லாம் தலைவன், அத்தை என்னிடம் ஏன் 3 அடி மண்ணை மட்டும் கேட்கின்றாய்? இதனால் என்ன பயன்? பூமண்டலம் முழுவதையும் பெற்றுக்கொள் என்று செருக்கோடு உன்னிடம் கூறினான். அவன் அந்த செருக்கின் காரணமாக 3 அடி மண்ணையும் கொடுக்க முடியாமல் இகழ்ச்சியான சொற்களையும் ஏற்க வேண்டியதாயிற்று. அந்த கர்வம் முற்றிலும் அழியவே நியாயமில்லாதிருந்தும் அவன் தண்டனை அடைய வேண்டியதாயிற்று. வருதனே, 3 அடி மண்ணால் ஒருவன் மகிழ்ச்சி அடையவில்லை என்றாலும் அவன் 3 உலகங்களாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொன்னாய். உடனே
அந்த பலியும் நீ விரும்பினதை உனக்கு நீர்வார்த்து தானம் கொடுக்க விரும்பினான். அப்பொழுது அசுர குருவான சுக்கிரவாச்சாரியர், கொடுக்காதே கொடுக்காதே, எல்லாவற்றையும் கவர்பவனான அரிய இவன் என்று பலியிடம் வெளிப்படையாக கூறினான். இதுவும் பலியின் மனத்தூய்மையை சோதிக்க உன்னால் தூண்டப்பட்டதன்றோ? அந்த அசுரனான பலி பகவான் என்னிடம் யசிக்கின்றான் என்றால் என் விருப்பமெல்லாம் நிறைவேற்றியவனாய் ஆவேன். நான் கொடுத்ததனால் கொடுக்கப் போகிறேன் என்று உறுதியாக கூறினான். பிறகு சுக்கிரவாச்சாரிய சாபத்தையும் பொருட்படுத்தாமல் தன் மனைவி விந்தியாவளி நீர்வார்க்க உன் திருப்பாதங்களில் அளவி உனக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொடுத்தான். இது மிக வியப்பே. அசுர குலத்தின் தலைவனான பலி உன்னிடம் ஐயம் சிறிதுமின்றி அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டான். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் பூமாறி புரிந்தார்கள். உலகத்தினர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய அந்த தெய்வத்தன்மை இந்த உருவம் பிரம்மாண்டத்தின் எல்லை வரை மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. பிரம்மதேவன் தன் இருப்பிடமான சக்தி லோகத்தை அடைந்து உன் திருவடியில் நுணுக்கி கமண்டல தீர்த்தால் அபிஷேகம் செய்தான். அந்த நீர் எல்லா உலகங்களையும் தூய்மையாக்கியது. கந்தர்வர்கள் மகிழ்ச்சியில் மீதியார் நடனம் ஆடினார். இந்த பெருவிழாவில் பக்தனான ஜாம்பவான் பேரியை முழங்க உலகை சுற்றி வந்தான். தேவனே, அதற்கும் அசுரர்களோ தங்கள் அரசனின் அனுமதி இல்லாமல் போர் புரிய தொடங்கினார். அப்பொழுது அங்கு வந்திருந்த தொண்டர்கள் அந்த அசுரர்களை எதிர்த்து தோல்வியுறச் செய்தார்கள். பிறகு பலி, எந்த இறைவனின் பெருமையால் முன்பு நான் ஜெயிக்கப்பட்டனோ அந்த இறைவனை இப்பொழுது கால வடிவனாக நம் எதிரில் நிற்கின்றான். ஆக உங்களுடைய போரினால் என்ன பயன் என்றான். பின் அவனுடைய சொற்படி அந்த அசுரர்கள் பாதாளத்திற்கு சென்றார்கள். கருடன் வர்ண பாசங்களால் பலியை கட்டினான். அப்பொழுது நீ பலியை நோக்கி, எனக்கு 3வது அடிமனை கொடு, உன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் அல்லவா என்று உறக்க கூறினான். உடனே பலி, பகவானே, என் தலைமையில் உன் திருவடியை வைத்தருள் என்று சிறிதும் நடுக்கம் இல்லாமல் கூறினான். அப்பொழுது அந்த பலியை பாராட்டி கொண்டு நேரில் வந்த பிரகலாதன் உன்னை துதித்தான். அசுரனே, உன் செருக்கை அழிக்கவே இவை யாவும் என்னால் செய்யப்பட்ட. நீ செய்த நற்செயல்களால் சித்தி பெற்று விட்டாய். சொர்க்கத்திலும் மேம்பட்ட உலகம் ஒன்று உனக்கு கிடைக்கும். பிறகு இந்திரனின் பதவியும் அதன் பின் என்னோடு ஒன்றுதலையும் அடைவாய் என்று அந்த பலிக்கு நீ அருள் புரிந்தாய். பின் அந்தரங்களை கொண்டு பாதியில் நின்று போன பெருவெள்வை நிறைவேற்றி வைத்தாய். குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அவர்கள் விஷ்ணு பகவானை வேண்டுகிறார். இந்த அளவிலே இது நேரிட்டது. நாளை மத்ஸ்ய அவதாரம் தசகம் 32. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம். சித்ரா.